ஹலோ வீவர், சின்ன மருமகள் டுடே எபிசோடு. ஈஸ்வரி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அப்புறமா அவங்க சொன்ன மாதிரி புடிபுடிக்காருக்கு கால் பண்ணி இது மாதிரி எல்லாம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி புடிபுடிக்கார் நைட்டோட நைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த காலம் இருக்குது. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கர்ப்பிணி பொண்ணாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுடைய உயிருக்கே ஒரு ஆபத்து இருப்பது குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இதை அம்மாச்சி கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சொல்லிட்டு அப்புறம் அங்கே போலீஸ் வாட்ச்மேன் இருப்பாங்க, திட்டி அனுப்பிச்சிருவாங்க இங்கிறது போயின்ட்டு. அதுக்கப்புறம் கருப்பு போய் எழுப்புறாங்க. உடனே என்னாச்சு அப்பதான் டே அந்த புடிபுடிக்கார ஒருத்தர் வந்தாங்க, போய் அவங்க கையோட கூட்டிட்டு வாங்க, என்னாச்சு அப்பதான் ஃபர்ஸ்ட்டு போட அவங்க போயிட்டு போகிறாங்கன்றாங்க. அப்புறமா போயிட்டு புடிபுடிக்கார கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மையான்றாங்க. உண்மைதான், நீங்கள் சீக்கிரமாக ஒரு பூஜையும் பண்ணிட்டு எல்லா சுமங்களையும் பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வளகாப்பு பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு, அப்பதான் நல்லா இருக்கும் அந்த குழந்தை. இல்லைன்னா அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தா முடியுன்ற மாதிரி அது புடிபுடிக்கார சொல்றாங்க. கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்பதான் என்ன சொல்றீங்க, அதை பண்ணா மட்டும்தான் நல்லது நடக்கும், இல்லைன்னா ஏதாச்சும் அபசகுனமா நடந்துடும் சரின்ட்டாங்க. கருப்பு இதை பத்தி நம்ம எப்படியாச்சும் வீட்டுல சொல்லி இதை பண்ணிடணுன்ற மாதிரி அப்பதான் முடிவெடுக்கிறாங்க. ஈஸ்வரி நம்ம நினைச்சிட்டு நடந்துருச்சுன்னு சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் ஹால எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அவங்க சொன்னோன்னே எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ராஜாங்கன்றாங்க. சீக்கிரமாக நம்ம இதை வளகாப்பை பண்ணி ஆகணும், பூஜையும் பண்ணி வளகாப்பு பண்ணிட்டோம்னா தமிழ் செல்விக்கும் பொறுக்க போகிற குழந்தைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது, நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேது என்னையாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லைப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குழந்தை நல்லபடியாக பொறுக்கும் இல்லைன்றாங்க. அப்போ குழந்தைக்கு எதனா ஒன்று தாங்க முடியாது. ஏன் சேது இதுக்கெல்லாம் போய் சின்ன குழந்தை மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் குழந்தைக்கும் அதுக்கும் ஒன்றும் ஆகாது சரியா, நீ தேவையில்ல கவலைப்பட்டு இருக்காத, கொஞ்சம் நீ தைரியமா இருயான்றாங்க. நீ இப்படி சின்ன குழந்தையாட்ட வருத்தப்பட்டு இருந்தா என்ன சொல்லுன்றாங்க. ஃபீல் பண்ணாதன்றாங்க. நல்லபடியா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா பாத்தியம்மா, நல்லபடியா குழந்தை பிறக்குமா, குழந்தையே இல்லை ஆனா நல்லபடியா குழந்தை பிறக்கும்ன்றாங்க. என்னமா இதுன்ட்டு அப்படியே சித்ரா சிரிச்சுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி யாராச்சும் பார்த்துட்டு போறாங்க, சைலண்டா ரெடின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தமிழ் செல்வி வெளியே உட்காந்து மலர்கிட்ட ஃபீல் பண்றாங்க. அக்கா எனக்கா நடக்குதுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்ணுதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல தமிழ், நான் சொன்ன ஒரு பொய் இப்போ எங்க நிப்பாட்டி இருக்கு பார்த்தீங்களாக்கான்ட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா ஒர்க்கில் இருப்பாங்க போஸ். அப்போ போஸுக்கு கால் பண்ணுறாங்க அந்த பொண்ணு. உடனே சொல்லு எப்படி இருக்கன்றாங்க. அப்புறமா உங்களோட பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்கும். டே போஸ், எனக்கு அந்த உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த 2 ஃபைல் வேணும், தமிழ் செல்வி அந்த கபோர்டில் வச்சிருக்கான்றாங்க. என்ன என்னோட பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. என்னோட பேச்சு அப்படி தான் இருக்கும், நான் கேட்குறத மட்டும் நீ எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அப்புறம் என்னை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கை அரைச்சிட்டான்ட்டு வீட்டில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். எனக்கு பணமும் அந்த ஃபைலும் வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. கேட்ட போஸ்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்ன இது புது பிரச்சனைன்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி கால் பண்ண தமிழ் செல்வியுடைய அம்மாவுக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லலான்ற மாதிரி ராஜாங்க சொல்கிறாங்க. அப்புறமா அவர் பேசணுன்ற மாதிரி மோகனை கொடுத்துருவாங்க. அப்புறமா சொல்லுங்க ஏன் என்ன விஷயம்ன்றாங்க. இது மாதிரி நாங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன், ஒரு பூஜை பண்ணிவிட்டு தமிழ் செல்விக்கு வளகா பண்ணலான்னு இருக்கணும்னே தமிழ் செல்வியுடைய அம்மா ஷோக் ஆகுறாங்க. நாளைக்கு குடும்பத்தோடு வந்துடுங்க. சரிங்க ஐயான்னு சொல்கிறாங்க. எங்கள் புது பிரச்சனை வந்துடுச்சு, என்ன பிரச்சனை? இது மாதிரி நாளைக்கு தமிழ் செல்விக்கு வளகா பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, என்ன இது திடீர்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு தமிழ் செல்வி கால் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மையோ மாமனார் சொன்னது உண்மைதாம்மா, நீங்கள் சொன்ன ஒரு போய் எங்கே நிப்பாட்டி இருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான்மா, இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. என் வாழ்க்கையே போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க தமிழ் செல்வி வச்சுடுறாங்க ஃபோனை. இந்த இடத்துல தமிழ் செல்வியுடைய அம்மா அப்பா ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.